ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீலா சத்தியமூர்த்தி சேனல். இன்றைக்கி என்னுடைய சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கே இருக்குன்னா, நாமக்கல் டு மோகனூர் டு ஆரியூர் தான் எங்களுக்கு குலதெய்வம் கோயில். மோகனூர்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்து கோயில் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அப்போல்லாம் கிராமத்து கோயில்னால் டெவலப் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த 2 வருஷத்தில் நல்லா கும்பாபிஷேகம் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், கோயிலோட வெளிப்புறம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோடெல்லாம் பாருங்கள். ஆப்போசிட்டில் வந்து 200 பேர் பொங்கல் வைக்கிறது அளவுக்கு அடுப்பு எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸில் வந்து குதிரை 2 இருக்குது பாருங்கள். இதுதான் எங்களோட கோயிலோட என்ட்ரன்ஸு. ஓகேங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது வந்து மதுரை வீரன். இங்கே வந்து நம்ம ஆடெல்லாம் பலி கொடுக்குற அந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸு, உள்ளே வர என்ட்ரன்ஸு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஆப்போசிட்டில் வந்து கார் பார்க்கிங்கு. இது ஃபுல்லாகவே நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இது கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு குலதெய்வம் வந்து முத்துசாமி, ஆனால் வந்து எங்களுக்கு இங்கே மூலவர் வந்து கன்னிமார் சாமி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கோயிலுக்கு உள்ளே பாருங்களேன் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் நாங்கள் போகும்போது சின்ன கோயிலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மனசு எப்போ கஷ்டமாக இருக்குதோ அப்போல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனால் தான் மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். கண்டிப்பாக நினச்சேன்னா போயிட்டு வந்துடுவேன். நான் சென்னையிலேருந்து போகிறது தூரம் தான், ஆனாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன்னா போயிடுவேன். இதுதான் எங்கள் மூலவர் கன்னிமார் சுவாமி. நம்ம வந்து இந்த பக்கம் நடக்கிறதுக்கு வெயில் அதிகமாக இருக்கும். எங்கள் ஊரில் நாமக்கலை பொறுத்தளவு வெயில் வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு வெயிலே தெரியாது. கோபுரம்லாம் பாருங்கள் அவ்வளோ டெவலப் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்போல்லாம் போக சின்னதாக தான் இருந்துச்சு கோயில். கிராமத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த முன்னாடி போனீங்கன்னா இது கணபதி ஆலயம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மனசு எப்போ கஷ்டமாக இருக்குது நான் கிளம்பி போயிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு நான் போய் அவரை போட்டு ஒரு வணக்கம் போட்டு கும்பிட்டுட்டு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நான் வருஷத்துக்கு 2 டைம் போயிடுவேன். ஆனால் பொங்கலும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்து இதுதான் எங்கள் மூலவர் கன்னிமார் சுவாமி. இதுதான் என் குலதெய்வம். குலத்தை காக்கிற முத்துசாமி. இவருக்கு ஆப்போசிட்டில் வந்து கருப்பனார், முத்துசாமியோட தம்பி கருப்பனார். இவருக்கு பக்கத்தில் வந்து மதுரை வீரர். பாருங்கள், நான் பொங்கல் வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொங்கல் பொங்கிடுச்சு. கிழக்கு பக்கமாக பொங்கி இருக்குது. என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.